ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஈரான் கிட்ட ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்டோட பேரு கார்க் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் மூலியமா தான் ஈரானோட 90% ஆஃப் த பெட்ரோல் டீசல், இந்த காசை வச்சு தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. அவங்களோட மேஜர் எக்ஸ்போர்ட்டான ஆயிலும் டீசலும் இந்த பெட்ரோலும் வந்து இந்த ஒரு ஐலாண்ட் மூலியமா தான் வெளியே போயிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த தீவு ஒரு சின்ன தீவு. இந்த தீவை வந்து இது வரைக்கும் எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் கை வச்சதே கிடையாது. ஏன்னா இந்த தீவுல கை வச்சோம்னா அது வந்து ஒரு யானைக்கு வந்து மதம் பிடிக்க வைக்கிறதுக்கு தூண்டி விடுற மாதிரி. அதுக்கப்புறம் ஈரான் வந்து பதிலுக்கு அடி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட சர்வைவல் பிரச்சனை, அவங்களோட வாழ்வாதாரத்திலே கை வைக்கிற மாதிரி. அதனால இதுவரைக்கும் எந்த அமெரிக்க பிரசிடென்ட்டும் இதை கை வச்சது கிடையாது until ட்ரம்ப் has happened. இப்போ டொனால்டு ட்ரம்ப் நேத்திக்கு ராத்திரி, நம்ம நேத்திக்கு வீடியோலயே சொல்லியிருந்தோம், இன்னைக்கு ராத்திரி வந்து மோஸ்டா அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மேல வைப்பாங்கன்னு. ஆனா யாருமே அது கார்க் ஐலாண்ட்ல வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தது கிடையாது. பட் இதுவரைக்கும் எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் பண்ணாததை ட்ரம்ப் இப்போ பண்ணியிருக்காரு. இந்த கார்க் ஐலாண்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஈரானோட உயிர் நாடி இதுதான் லிட்டரலா ஈரானோட லைஃப் லைன். அது மேல கண்டினியூஸா இதுவரைக்கும் மிடில் ஈஸ்ட்ல நடக்காத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை பண்ணியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஆரம்பிச்சு விட்டுருக்குன்னு மட்டும் நம்ம தெளிவா சொல்லலாம். என்ன நடந்துட்டு இருக்குது மிடில் ஈஸ்ட்லங்கறத நான் இப்போ உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். இந்த கார்க் ஐலாண்டோட முக்கியத்துவம் என்ன, ஏன் இந்த ஒரு தீவு மூலமா உலகத்துல 90% ஆஃப் த ஆயிலை ஈரான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, இது நம்மளை எப்படி பாதிக்கும், டைரக்டா உங்களை என்ன எப்படி பாதிக்குங்கிற எல்லா விஷயத்தையும் நான் இப்போ உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் நான் டெய்லி வந்து ஒரு நியூஸா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கேன். நான் கண்டென்ட்டா போஸ்ட் பண்ணிடுறேன். பட் உங்ககிட்ட யூடியூப் அல்கோரிதம் இங்க இருக்கக்கூடிய இத்தனை வீடியோஸ்க்கு நடுவுல கரெக்டா மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்குதுங்கிறத காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அதை யூடியூப் பண்ணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கார்க் ஐலாண்டுங்கிறது எங்க இருக்குது? இந்த கார்க் ஐலாண்டுங்கிறது ஒரு சின்ன டாட் மாதிரி. ஓகேவா? ஈரானோட மெயின்லேண்ட்ல இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கிட்ட முயல் தீவுன்னு ஒன்று சொல்லுவாங்க. யாருமே பெருசா கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. கரெக்டா? ஆனா தூத்துக்குடி கிட்ட இருக்கக்கூடிய இந்த முயல் தீவு வந்து நம்ம இந்தியால இருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் கடலுக்குள்ள போனீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த மாதிரி இந்தியாவை சுத்தி நிறைய குட்டி குட்டி தீவெல்லாம் இருக்குது. பட் ஈரான்ல கிட்ட இருக்கக்கூடிய இந்த தீவுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஈரான் கிட்ட வந்து மிகப்பெரிய டேங்கர் கப்பல்கள்லாம் இருக்குல்ல, லைக் டன்ஸ் ஆஃப் பெட்ரோல், டீசல், இந்த க்ரூட் ஆயில் இதெல்லாம் கொண்டு போகக்கூடிய கப்பல்கள் வந்து ரொம்ப டீப்பா தண்ணி இருந்தாதான் போக முடியும், இல்லனா தர தட்டிடும். ஆனா ஈரானோட கடல் பகுதி, ஓர பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பீச் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து தர தட்டும். அதனால இந்த மிகப்பெரிய கப்பல்கள்லாம் ஈரான் கிட்ட டைரக்டா வர முடியாது. இந்தியாவுக்கு லக்கி, நம்ம மெரினா வந்து நேச்சுரல் போர்ட். நம்ம பை டிஃபால்ட்டே வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து நேச்சுரல் போர்ட், எண்ணூர் போர்ட். அது நேச்சுரலாவே வந்து கடல் வந்து ரொம்ப தோதுவா இருக்குது, ரொம்ப டீப்பா இருக்குங்கிறதுனால தான் கப்பல்கள் வந்து நம்ம கிட்ட வருது. ஈரான்ல கப்பல்கள் கிட்ட போக முடியாது. இந்த ஐலாண்ட் கிட்ட அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐலாண்ட் கிட்ட வர முடியும். அதை தாண்டினா வந்து தர தட்ட ஆரம்பிச்சிடும் கப்பல். சோ ஈரான்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆயில், டீசல் எல்லாத்தையுமே வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து பைப்ஸ் மூலமா ஈரான் அனுப்புறாங்க. இந்த தீவுல வந்து இது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ரா லேண்ட். ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஈரான் வந்து உலகத்துக்கு விற்கக்கூடிய 90% ஆஃப் த க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து இந்த ஒரு தீவு மூலமா நடக்குது. ஏன் இந்த டேங்கர்லாம் அதை தாண்டி போக முடியாது? அதை தாண்டி ஈரான் கிட்ட போகணும்னு நினைச்சாங்கன்னா தர தட்டிடும். அடுத்த 20-30 கிலோமீட்டர்ஸ்க்கு தர தட்டிடும். சோ இந்த ஐலாண்ட் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பெட்ரோல் பங்க் மாதிரி வச்சுக்கோங்க. இதுல எல்லா ஈரானோட ஆயிலும் வந்துரும், இங்க இருந்து எல்லாருக்கும் போக ஆரம்பிச்சிடும். சோ இப்படி இருக்கிறப்போ இந்த இடத்தை இது வரைக்கும் யாருமே கை வச்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஈராக் ஒரு டைம் வந்து அவங்களுக்குள்ள நடந்த ஈராக் போர்ல வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கை வச்சாங்க. அதுக்கு மரணடி பதிலுக்கு ஈரான் அடிச்சாங்க. ஏன்னா அது அவங்களோட வாழ்வாதாரத்துல கை வைக்கிற மாதிரி இருக்கிறதுலே அவங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கக்கூடிய ஒரு தீவு இது. இதுவரைக்கும் எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் இதுல கை வச்சதே கிடையாது until ட்ரம்ப். நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து நேத்திக்கு வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், நைட்டு தூங்க போறப்போ இன்னைக்கு ராத்திரி ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படின்னு வந்து நேத்திக்கு நம்ம சேனல்ல பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் நேத்திக்கே சொன்னேன், இன்னைக்கு கூட அந்த வீடியோ போய் பாருங்க. இன்னைக்கு நைட்டு இருக்கிறதுலே மிகப்பெரிய தாக்குதலை யுஎஸ் வந்து பண்ண போறாங்க ஈரான் மேல அப்படிங்கறத நம்ம பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது என்ன ட்ரம்பே சொல்லியிருந்தாரு. ட்ரம்ப் சில டைம் சொல்லிட்டு வந்து போய் சொல்லுவாரு. பட் உண்மையிலே நம்ம நேத்திக்கே எதிர்பார்த்தோம்னா அமெரிக்கன் ஷிப், அமெரிக்கன் டேங்கர், ஓகேவா, வானத்துல பறக்கக்கூடிய அமெரிக்கன் பெட்ரோல் டேங்கர், அது அங்கே இருந்தே வந்து மற்ற ஃபிளைட்டுக்கெல்லாம் ஃபில் பண்ணி விடும். ரொம்ப பெரிய ஒரு விஷயம். 60 வருஷமா ஓடிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஃபிளைட் டேங்கரை வந்து ஈரானோட சப்போர்ட்டர்ஸ் வந்து அடிச்சு தகர்த்தி கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளைம்ஸ் இருந்துச்சு. சோ இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இழுக்கு, அவமானம் மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல. என்ன அவனை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னா பாரு, ஈரான் வந்து அடிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயம். 60 வருஷமா யாருமே பண்ணாததா ஈரான் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் ஈரான் இஸ் கிளைமிங். அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து இப்படி தெரியாம நடந்தது, எங்களுக்குள்ளே இடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு கூட வந்து
ஈரானோட அஃபீஷியல்ஸ் வந்து பேசுறப்போ சொன்னாங்க, இன்னைக்கும் வந்து நிறைய தெரியாம அமெரிக்காக்குள்ள நிறைய இடிச்சுப்பாங்க, நான் இந்த ஃப்ரெண்ட்லியா வந்து அவங்களோட சைட்ல இருந்தே தெரியாம ஃபிளைட்டை சுட்டுருவாங்க, இது இன்னைக்கு அமெரிக்கால நிறைய நடக்க போகுது பாருங்கன்னு கலாய்க்கிறாங்க. தட் இஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அமெரிக்காலையும் பயங்கரமா பாதிப்புகள் இருக்குது, ஆனா வேர்ல்டுக்கு வந்து அவங்க கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டக்கூடாதுங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது எங்களோட ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸஸே தெரியாம பண்ணது, 3 ஜெட் கீழே விழுந்துச்சு, அது ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸஸே பண்ணாங்கன்னு சொன்னது. இப்போ அவங்களோட ஃப்ளையிங் டேங்கர் அது வந்து கீழே விழுந்துருச்சு, அதுவுமே எங்களோட ஃபோர்ஸஸே இது சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்களே தவிர ஈரான் வந்து பயங்கரமா பதிலடி கொடுக்குது அப்படின்னு ஒரு பெரிய இழுக்க வந்து ஒரு அசிங்கத்தை வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்குற மாதிரி தான் ஈரான் பேசுங்க, கலாய்க்கிற மாதிரி தான் பேசவே செய்றாங்க. ஈரான் அது வந்து அமெரிக்காவை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கும். இன்னைக்கு நேத்து நைட் அதோட எதிரொலியா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த தீவு இருக்குல்ல, இந்த கார்க் ஐலண்ட், நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவான ஐலண்ட், ஈரானோட வாழ்வாதாரம், இதை வச்சு தான் அவங்க நாடே வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த தீவை வந்து யூஎஸ் வந்து அடிச்சிட்டாங்க. ட்ரம்போட ட்வீட்டை நான் உங்ககிட்ட வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் அவர் வந்து என்ன சொல்ல வராருன்னு. மொமெண்ட்ஸ் அகோ அட் மை டிரெக்ஷன், சில நிமிடங்களுக்கு முன்னாடி நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரைட்ஸ் இன் ஹிஸ்டரி ஆஃப் மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்டோட வரலாற்றில் ஈரான் மட்டும் இல்ல, மொத்த மிடில் ஈஸ்டோட வரலாற்றிலே இவ்வளோ பெரிய ஒரு குண்டுகள் வந்து கண்டினியூஸா ஈரான் மேல எந்த நாட்டு மேலேயுமே மிடில் ஈஸ்ட்லேயே விழுந்தது கிடையாது. அண்ட் அங்க இருக்கக்கூடிய மொத்த ராணுவத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா நாங்க தரமட்டமாக்கிட்டோம். இதுதான் ஈரானோட கிரீடம், மகுடம். அதே வந்து தரமட்டமாக்கிட்டோம் அந்த கார்க் ஐலாண்ட். எங்களோட ஆயுதங்கள் வந்து உலகத்திலே எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயுதம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் டீசன்சிக்காக அவங்களோட எண்ணெயை வந்து நான் கை வைக்கல. அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ராணுவத்தை எல்லாத்தையும் நான் உடைச்சிட்டேன். அதாவது பேசிக்கா இந்த ஐலாண்ட் வந்து இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. இந்த ஐலாண்ட் வந்து இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஃப்ளோ ஆகுறதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த இடத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஐலாண்ட் ஒரு முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் அந்த ஸ்ட்ரைட் கிட்ட தான் இந்த ஐலாண்டே இருக்குது. ஓகேவா? சோ அப்படி இருக்கிறப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ராணுவ தளங்களையும் நம்ம கம்ப்ளீட்டா தரைமட்டமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஃபர்தர் என்ன சொல்றாருன்னா, however should Iran or anyone else do anything to interfere with the free and safe passage of ships through Strait of Hormuz. ஈரான் வந்து இவ்வளவு நாள் இந்த Strait of Hormuz அது ஒரு சோக்கிங் பாயிண்டா வச்சு எல்லாரையுமே மிரட்டிட்டு இருந்தாங்க. அதை நாங்க நிறுத்திட்டு சைனா மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாசிட்டிவ்லி இந்தியாவையும் அலோவ் பண்ணிருக்காங்க. இந்தியா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கறத ஈரான் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ இந்தியாவுக்கும் நம்மளுக்கு எல்பிஜி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, எல்பிஜி டன்ஸ் ஆஃப் எல்பிஜி கொண்டு 2 டேங்கர்ஸ் வந்து நம்மளுக்கு ஈரான்ல இருந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா இந்தியாவுக்கு வந்திருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ ஈரான் வந்து 2 கண்ட்ரியை தான் அலோவ் பண்ணிருக்காங்க, ஒன்னு சைனா, இன்னொன்னு இந்தியா. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையுமே நீ அலோவ் பண்ணணும். தட் இஸ் யூஎஸ் டேங்கர்ஸா இருக்கட்டும், அமெரிக்கன்ஸா, அது யூரோப்பியன்ஸா இருக்கட்டும், கனடியனா இருக்கட்டும், இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யாரா இருக்கட்டும், யாரோட டேங்கரா இருக்கட்டும், அங்க பாஸ் பண்றதை வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்ண கூடாது. ஒருவேளை அவங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கனால் ஐ வில் இமிடியட்லி ரீகன்சிடர் த டெசிஷன். அதாவது அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் எல்லாத்தையும் நான் கை வைக்கல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், கரெக்டா அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அதாவது இந்த கார்க் ஐலாண்ட்ல வந்து ஈரானோட 90% ஆஃப் த ஆயில் டேங்க் ஸ்டோரேஜ், மண்ணுக்கடியில ஃபுல்லா ஸ்டோரேஜ், அவங்களோட எல்லா ப்ரொடக்ஷனும் இங்க தான் வருது. 90% யோசிச்சு பாருங்க, அதுதான் எல்லாமே. அவ்வளோ இதுவும் அங்க இருக்கப்போ நான் வந்து இப்போ அங்க இருக்கிற ராணுவ தளங்கள் எல்லாத்தையும் நான் வந்து அழிச்சிட்டேன். அங்க போற கப்பலுக்கு இனிமே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனால் அங்க இருக்கிற எண்ணெயவும் நான் அழிச்சிருவேன். தட் இஸ் லைக் சேயிங் சிம்பிளா ஈரானுக்கு வருமானமே கிடையாது. ஈரான் வந்து சாப்பாடு இல்லாம, ஈரானுக்குன்னு எந்த பிசினஸும் இல்லாம ஈரானை வந்து நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, டியூரிங் மை ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் கரண்ட்லி நான் இருக்கிறதுலே பயங்கரமான ராணுவத்தை உருவாக்கி இருக்கேன். ஈரானுக்கு வந்து எங்களோட தாக்குதலை தாங்க தைரியமே கிடையாது, யாராலையும் தாங்கிக்க முடியாது. உலகத்திலேயே யூசுவல் ட்ரம்பியன்ஸ் யாருமே எதுவுமே எதிர்த்து நிக்க முடியாது. ஈரானுக்கு என்னைக்குமே வந்து அணு ஆயுதம் கிடைக்காது. ஆனா என்னைக்குமே வந்து ஈரான் வந்து அமெரிக்காவையோ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியுமே மிரட்டக்கூட முடியாது. ஈரான் வந்து ராணுவத்தாலையும் சரி, அங்க இருக்கக்கூடிய அவங்களோட அமைப்புகள், இந்த ஹிஸ்போலா, ஹமாஸ், இந்த மாதிரி இருக்க யாரை வச்சுமே வந்து அமெரிக்காவையோ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த துபாய், இப்ப நிறைய தாக்குதல்களுக்கு உள்ளாயிட்டு இருக்கக்கூடிய குவைத், பஹ்ரைன், கத்தார், இந்த மாதிரி யாரையுமே வந்து எதிர்த்து ஈரான் எதுவுமே பண்ண முடியாது. எங்ககிட்ட அவ்வளவு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா? ட்ரம்ப் வந்து சவுதி, பஹ்ரைன், கத்தார், குவைத் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கும் சேர்த்து பேசுறாரு. ஈரான் வந்து அமெரிக்காவோட பேசஸ் வந்து இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறத பார்த்து ரொம்ப காண்டாகுறாங்க. நம்மளுக்கு நிறைய ஒரு பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டவுட் என்னன்னா, ஏன் இந்த கண்ட்ரீஸ்ல அமெரிக்கன் பேசஸ் அங்க விடுறாங்க? ஈரானுக்கும் இந்த பேசஸ் வந்து இந்த இடத்துல எல்லாம் அவங்க விடுறதுக்கு ஈரானுக்கு எதிராக தான் அவங்க அந்த பேஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது அந்த கண்ட்ரீஸ்க்கும் தெரியும். ஏன் இந்த சுத்தி இருக்கக்கூடிய துபாய், அபுதாபி, கத்தார், பஹ்ரைன், குவைத், சவுதி ஏன் வந்து ஈரானுக்கு எதிராக இருக்காங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல. அதை நான் நாளைக்கு வீடியோல உங்ககிட்ட சொல்றேன். பட் anyway, கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே அரப் கண்ட்ரீஸ் தான், ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை, அது அமெரிக்கா வந்து அமெரிக்காவோட தேவை இந்த கண்ட்ரீஸ்க்கு இருக்குது, அமெரிக்காவுக்கு இந்த கண்ட்ரீஸோட தேவை இருக்குது. அதனால தான் இவங்க எல்லாம் டாக் டீம் போட்டு ஈரானுக்கு எதிராக நிற்கிறாங்க. அது என்னங்கிறத நான் நாளைக்கு டீடைல் தான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம கார்க் ஐலாண்டுக்கு வருவோம். ஸோ ட்ரம்ப் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜை போஸ்ட் பண்றாரு. அது கூடவே இன்னொரு ஒரு இதையும் போடுறாரு. ஈரான் வந்து மொத்த மிடில் ஈஸ்டையும் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இஸ்ரேலையும் அழிச்சிடணும்னு நினைச்சாங்க,
பட் ஈரான் இட் செல்ஃப் இன்னைக்கு வந்து இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் டொனால்டு ட்ரம்ப். நான் தான். ஈரான் வந்து ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருந்தாங்க. இந்த அபுதாபி, கத்தார், பஹ்ரைன், குவைத், துபாய், இஸ்ரேல் வரைக்கும் பிடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இது எதுவுமே இன்னைக்கு சாத்தியம் கிடையாது ட்ரம்ப்னால அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுதான் அந்த பதில். அதை நான் நாளைக்கு உங்ககிட்ட சொல்றேன். அது என்ன உண்மையில அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நாளைக்கு பார்ப்போம். பட் எனிவே இந்த நேத்திக்கு நடந்த தாக்குதல் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நான் இது வரைக்கும் தொடாத ஒரு தீவு, ஈரானோட 90% ஆயில் சொன்னேன்ல, அங்க வந்து மேசிவ் ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் டெர்மினல்ஸ் இருக்குது, ரேடார் ஸ்டேஷன், மிசைல் டிஃபென்ஸ் பேட்டரிஸ், நேவல் ப்ரொடெக்ஷன் யூனிட் அண்ட் சைனா, இந்தியா, அப்புறம் மொத்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்கும், தட் இஸ் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இங்க இருந்து தான் ஆயில்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ நேத்திக்கு நடந்த தாக்குதல்னால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சர்வேலன்ஸ் ரேடார்ஸ், மிசைல் லான்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த எண்ணெயை வந்து நாங்க வந்து ஈரானுக்கு மனிதாபித்தன்மை நாங்க வந்து அதை கை வைக்காம இருக்கோம்னு ட்ரம்ப் சொன்னாலும் உண்மையான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கை வச்சாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஈரான் வந்து வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயில் எக்ஸ்போர்ட்டர். அவங்களோட ஆயில் எல்லாத்தையும் கை வச்சோம்னா உலக அளவுல எல்லாரோட ஆயில் விலையும் இன்க்ரீஸ் ஆயிடும். தட் இஸ் நீங்க பெட்ரோல் போடுறதும் நீங்க டீசல் போடுற விலையும் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ட்ரம்ப்புக்கு தான் அந்த கெட்ட பேரெல்லாம் வந்து சேரும். இந்தியால மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, அமெரிக்காலையும் இன்க்ரீஸ் ஆகும், வேர்ல்டு ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எல்லாருமே வந்து அமெரிக்காவுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குது. உன்னால என்ன, என் ஊர்ல இருக்கிற மக்கள் சாதாரணமா சம்பந்தமே இல்லாம ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களும், இந்தியால இருக்கிறவங்களும், மலேசியா, சிங்கப்பூர், சைனா, தாய்லாந்து, இங்க இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள்லாம் என்ன பிரச்சனை பண்ணாங்க? நாங்கெல்லாம் ஏன் வந்து பெட்ரோல் விலை ஏத்தணும்னு வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் திரும்ப வாய்ப்பு இருக்குது. சோ ட்ரம்ப் வந்து அதனால தான் அங்க இருக்கிற ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கை வைக்காம இருந்தாரு. பட் பேசுறப்ப நம்ம மனிதாபித்தமானம் அது இதுன்னு சொல்லிட்டு புருடா விட்டுருக்காரு. பட் ஃபர்தர் கோயிங் ஆன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பதிலுக்கு ஈரான் சும்மா இல்ல. இது நடந்த உடனே ஈரானும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் வந்து ரியாத் கிட்ட இருக்குது. சவுதி அரேபியாவோட ஒரு முக்கியமான ஏர்பேஸ். ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட் சென்டர், ஃபைட்டர் ஜெட், டேங்கர் ஏர்கிராஃப்ட், சர்வைலன்ஸ் ஏர்கிராஃப்ட், இது எல்லாமே அங்க இருக்குது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இமிடியேட்டா ஈரான் பண்ணியிருக்காங்க. இதுல KC-135 ஸ்ட்ரேட்டோ டேங்கர், KC-46 பெகசஸ், இந்த ஸ்ட்ரேட்டோ டேங்கரை பத்தி நம்ம நேத்திக்கே பேசணும். இந்த ஃபிளைட்ஸை வந்து ஈரான் வந்து பதிலுக்கு அடிச்சிருக்காங்க. அதாவது இந்த கிரவுன் ஜுவல்லான இந்த ஆயில் ஐலாண்டை வந்து கார்க் ஐலாண்ட் அடிச்ச உடனே ஈரான் வந்து பதிலுக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் ஒன்று அடிச்சிருக்காங்க. இந்த பேஸ் ரொம்ப சென்சிட்டிவான பேஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இந்த டேங்கர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த டேங்கர்ஸ் தான் வந்து வானத்தில் பறந்துட்டு இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய சுப்பீரியாரிட்டி. என்னைக்குமே ஒரு போர்ல வந்து ஹைட் அட்வான்டேஜ் இருக்கணும்பாங்க. ஒரு போர்ல ஒரு மலையில நடக்குதுன்னா இந்தியா வந்து அந்த பீக்கை பிடிக்கணும்னு நினைப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் எல்லாம் கவனிச்சிங்கன்னா இந்த பீக்கை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பேசுவாங்க. ஏன்னா ஒரு போர்ல வந்து ஒருத்தங்க ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே மோர் அட்வான்டேஜ் இருக்குது. மேலே இருந்து ஒரு விஷயத்தை கீழே போடுறதா இருக்கட்டும், தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும், ஹைட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ அந்த ஹைட்டை வந்து மலையில இருந்து நீங்க வானத்துக்கு கொண்டு போங்க. மேலே இருந்து நீங்க பதிலுக்கு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்க இருந்து அங்க அடிக்கிறது ரொம்ப ஈஸி. சோ இந்த அட்வான்டேஜை வந்து யூஎஸ் வந்து பில்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல இருந்தே நிறைய ஃபிளைட்ஸ் கிளம்பும். உலகத்தோட மறுபக்கத்துல இருந்து கிளம்பி இந்த ஃபிளைட்ஸ் வந்து ஈரான் மேலேயே சுத்திட்டு இருக்கும். ஆனா ஒரு ஈவென்ச்சுவலி ஃபியூவல் காலி ஆகணும். கரெக்ட்டா? ஏன்னா அதெல்லாம் சூப்பர் ஃபிளைட்ஸ், சாதாரண ஃபிளைட்ஸ் கிடையாது. பயங்கரமான சூப்பர் ஃபிளைட்ஸ். thousands ஆஃப் கிலோமீட்டர் தாண்டி ஃப்ளை பண்ணி வந்துட்டு இருக்குது. அப்போ காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அது இறங்கி ஒரு இடத்துல அமெரிக்கன் பேஸ் இந்த சவுதியிலயோ இல்ல துபாயிலயோ அபுதாபிலயோ இறங்குச்சுன்னா இப்போ இவங்க அடிக்கிறாங்கல்ல அந்த இடத்தையும் அடிப்பாங்கல்ல. ஸோ ஃப்ளைட்டும் காலி ஆயிடும். ஸோ இது என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வானத்திலே பறந்துட்டு இருக்கும். வானத்திலே ரீஃபியூவல் பண்றதுக்கு இன்னொரு ஃப்ளைட் டேங்கரை வச்சிருக்காங்க. அதுக்குள்ள தான் ஆயில் எல்லாம், அது பெட்ரோல் டைரக்டா வந்து இந்த ஃப்ளைட்ஸ்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும். இப்போ அந்த டேங்கர் அடிச்சிட்டாங்கன்னா இந்த ஃப்ளைட் எல்லாம் இத்தனை பறக்க முடியாது இல்ல. ஸோ இந்த ஃப்ளைட்டோட டேங்கர் வந்து மதர்ஷிப் மாதிரி. இப்போ ஊர்ல இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்கும் ஒரு நாள் மூடிட்டா அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததுக்கே எல்லாரும் என் பெட்ரோல் பங்குக்கு போறாங்க. வண்டி எவ்வளவு பெருசானாலும் இருக்கட்டும், ஆனா பெட்ரோல் இல்லைன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி இந்த ஃபிளைட் எல்லாம் அவன் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு எவ்வளவு பெருசு இருந்தாலும் இந்த மதர்ஷிப் இல்லைன்னா இவங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த பெரிய டேங்கர் ஃபிளைட்ஸ் இல்லைன்னா. ஸோ ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்களா, அந்த டேங்கர் ஃபிளைட்ஸை வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வானத்துல இருந்துகிட்டு இந்த தீவை வந்து எப்படி அடிக்கிற, இந்த டேங்கர்ஸ் எல்லாம் வச்சு ரீஃபியூல் பண்ணி ஃபிளைட்டை வச்சு அடிக்கிறல, இப்போ அந்த டேங்கர்ஸ் நாங்க அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது இன்னும் பெருசாகுது. ட்ரம்ப் இப்போ ட்ரிகர் ஆயிட்டாரு. ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஷிப், ஆம்பிபியஸ் ஷிப், இது கடல் வழியா வந்து நிலத்துல வந்து தாக்குதல் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கிற ஷிப். ஏன்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் போட்ஸ் இறங்கும். இதுல இருந்து நிறைய பெரிய மதர் ஷிப், கடல்ல இருக்கக்கூடிய ஷிப் இது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் போட்ஸ் வரும். இதுல இருந்து ஹெலிகாப்டர்ஸ் வரும். இது வந்து ஒரு நிலத்துல வந்து அவங்களோட மெரைன் ஃபோர்ஸ், அவங்களோட மோஸ்ட் இலைட் ஃபோர்ஸ் வந்து அமெரிக்கால வந்து மெரைன் ஃபோர்ஸ் தான். 2500 மெரைன் ஃபோர்ஸஸோட மெரைன்ஸோட இந்த ஒரு பெரிய ஆம்பிபியஸ் ஷிப் இருக்குது. ஓகேவா? USS ட்ரிபோலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஷிப் வந்து யூஎஸ்ல இருந்து கிளம்பி இங்க வந்துட்டு இருக்குது. எங்க வந்துட்டு இருக்குது? ஈரான் கிட்ட.
இந்த ஃப்ளைட் இந்த ஷிப் வந்து ஜென்ரலா எங்க போச்சுனாலும் அந்த இடத்த வந்து அமெரிக்கா ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் என்ன ஸ்பெகுலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்க் ஐலாண்ட்ல இப்போ ஈரானோட ராணுவத்தை எல்லாத்தையும் தகர்த்திருச்சு அமெரிக்கா. ஈரான்ல வந்து ஆனா இந்த ஈரானோட மொத்த எண்ணெய் கண்ட்ரோலும் வந்து இந்த ஐலாண்ட்ல தான் இருக்குது. இப்போ இந்த ஐலாண்ட பிடிச்சாங்கன்னா ஈரானோட மொத்த எண்ணெய் வளங்களையும் பிடிக்கிறதுக்கு சமம். அதாவது உலகத்துல இந்த வழியா தான் போகுது. சோ அதை பிடிக்கிறதுக்கு இப்போ யுஎஸ்எஸ் ட்ரிபோலியை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு ட்ரம்ப்ங்கிறது தான் வந்து மிகப்பெரிய நியூஸ். யுஎஸ் ட்ரிபோலி அங்க வந்து என்ன பண்ணுதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஒரு போர் நடந்துட்டு இருக்கப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் மறந்துடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு அந்த உயிர் பலிகள் நம்பர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கன்னு தோணும். 3வது நாள் 4வது நாள் நான் இந்த சேனல்லே வீடியோவா மேக் பண்ற எனக்கே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அது வெறுமன நம்பர்ஸா தெரிய ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி இந்த உயிரா அப்படின்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த குழந்தைங்க இறந்தப்ப நம்ம எல்லாரும் பேசணும் 166 குழந்தைங்க. அதுக்கப்புறம் அது ஒரு நியூஸா தாண்டி போக ஆரம்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் நமக்கெல்லாம் மனுஷங்க கரெக்டா நம்ம எல்லாருமே வந்து அப்படி தாண்டி போக கூடாது. ஒரு செகண்ட் உயிர்களா நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம ஊர்ல ஒரு உயிர் போனா எவ்வளவு யோசிக்கிறோம். இங்க போனாலும் அதே உயிர் தானே. இது வரைக்கும் போன உயிர்களோட கணக்கு உங்ககிட்ட சொல்றேன். இந்த போரோட விலை என்னங்கிறதுக்கு ஈரான்ல 1444, லெபனான்ல 773, இஸ்ரேல்ல 14, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல 6, பஹ்ரைன்ல 2, சவுதி அரேபியால 2, குவைத்ல 6, ஒமான்ல 3, அமெரிக்கன்ஸ் 11, ஈராக்ல 26. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்டர் ஸ்டேட்டட் நம்பர்ஸ். இதெல்லாம் அஃபிஷியல் நம்பர்ஸா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பார்க்குற நம்பர்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும். உண்மையான நம்பர்ஸ் இதோட ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாலும் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு போரோட விலை வந்து இத்தனை பேரோட உயிர்கள் போறது தான் நினைக்கிறப்போ இருக்கிறதுலே சோகமான ஒரு மொமெண்ட் அதுதான். வாட் எவர் மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்காம 2 சைடும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்குங்கிறத உங்ககிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க அதை டெய்லி பார்க்கறதுக்கு மிடில் ஈஸ்ட் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. பாய், டேக் கேர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கோ ஃபேமிலி குரூப்புக்கோ யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள்.